சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி ஆயோ தாங்க அப்பா இதோட பேசுமா 1 minute. என்ன? காசம் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ மிஸ் சீதா, நீங்க உங்க ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர், அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலையை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீசுடைய கவனத்தை திருப்பறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறான். ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகையை கொண்டு வாங்க. எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமா. சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாட்டு போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தி ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டா சீப்பா. இப்ப கவனி. அப்பா நான் தீவிரமா உள்ள இது நீ தெய்வம்மா. ஒண்ணுடா இத போட்டுக்க. ஆமல என்ன இங்க ரகல? போடா போடா. நம்ம பாப்பா எல்லா ஆண்டி கையால தான் செஞ்சுக்குவேன்னு சமத்தா அடம் பிடிக்குதுங்க. சிச்சோ சோபா, நீ இன்னும் ஃப்ராக் போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வாரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம். ஆண்டி, நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி, நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் கிடைச்சுவாங்க. குழந்தை என்ன இல்ல குழந்தைன்னு அருவன், நம்ம சோபாவும் சீதாவும் ரொம்ப சிநேகமாயிட்டாங்கல்ல? ஆமா சார். உனக்கு ஆன்டி வேணுமா மம்மி வேணுமான்னு கேட்டா மம்மி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொல்லு சார். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா டாடி வேண்டாம் ஆன்டி தான் வேணும்னு சொன்னாலும் சொல்லு. வாங்க ஆண்டி, வாங்க. சோபா, நான் இங்கெல்லாம் வரலாமா? நான் ஒரு புது இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். ஆமா, இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல இருந்திருக்கிறேனே, இந்த இடத்துல நீ என்ன கூட்டிட்டு வரல? ஆண்டி, இதான் எங்க மம்மி போட்டோ. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. இது எங்க மம்மியோட புடவை. இதை உடுத்தினீங்கன்னா அழகா இருப்பீங்க. இப்ப வேண்டாம், இந்த மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி புடவை வாங்கி ஆண்டி கட்டிக்கிறேன். இப்பவே இந்த புடவையை கட்டிக்கணும். இந்த பாருமா, மம்மி புடவை ஆண்டி கட்டிக்கிறது தப்பு. தப்பில்ல, கட்டிக்கங்க. சீதாமா, குழந்தைக்காக நாம எதையும் செய்யலாம், தப்பு இல்ல. மேலும் தாய பிரிஞ்சிருக்கிற இந்த குழந்தை உன்னை தன்னோட தாய் ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுது. அத ஆசையை நிறைவேற்றதாமா முறை. கட்டிக்கம்மா. சோபா கண்ணு, நீ போய் உன் ரூம்ல இரு, ஆண்டி புடவை மாத்திட்டு வரேன். வாமா வா ஒடியா.
காப்பாத்துங்க. நான் தப்பு பண்ணிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. தப்பே இல்லை சீதா. நீ இந்த புடவை கட்டினது என் கூதாவை எதிரில் வந்து நின்ன மாதிரி இருந்தது. உங்க ஏமாற்றத்துக்கு நான் காரணமாயிட்டேனா? என்ன மன்னிச்சுங்க. அது ஏமாற்றமே இல்லை, எதிர்பாராத ஒரு இன்பம். அந்த ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மனைவி மேல இவ்வளவு பேர் வச்சுக்கிறீங்களே. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு அவளுக்கு கொடுத்து வைக்கிறீங்க. நான் தான் கொடுத்து வைக்கல சீதா. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நல்ல வாழ்க்கையை பார்த்தாலே பிடிக்கும். இது சாடிஸ்ட். இத பாருங்க, ஏன் இப்படி அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? உங்க குமுதாவை மறக்கணுங்கிறதுக்காகவா? மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். மறைஞ்சு போன குமுதாவை மானசிகமா பார்க்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. பிளீஸ். இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுனாலதான் உங்களை எல்லாரும் பொல்லாதவர்னு சொல்றாங்க. எஸ், நான் பொல்லாதவன் தான். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். வானத்தில் வல்லூர் வந்தாலே தோழிக்கும் வீரத்தை கண்டேனடி. வானத்தில் வல்லூர் வந்தாலே கோழிக்கும் வீரத்தை கண்டேனடி. ஞானத்தை பாதித்து மனத்தை சோதித்தால் நான் என்ன செய்தேண்டி? நானுண்டு வீடுண்டு நாடுண்டு வாழ்வுண்டு என்றேதான் வாழ்ந்தேனடி. நாளாக நாளாக தாளாத கோபத்தில் நான் வேங்கையானே நடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், மீண்டும் சண்டைக்கும் செல்லாதவன். கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். நீ என்ன நான் என்ன நிஜம் என்ன பொய் என்ன சந்தர்ப்பம் தெரிதாமடி. ஏதேதோ நடக்கட்டும் எங்கேயோ கிடக்கட்டும் எனக்கென்ன உனக்கென்னடி. எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாதடி. இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக
பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் டான் 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 பிப்பெரி 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 பா 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 பிப்பெரி பிப்பெரி பிப்பெரி